ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்ன பார்க்க போகிறோம்னா கேரட் சாதம். நம்ம எப்பவுமே கேரட் சாதம் செஞ்சு கொடுத்திங்கன்னா சில டைம் வந்திங்கன்னா மதியம் ஒரு மாதிரி ஆகிடும். அது மாதிரி ஆகாமல் நல்லா இருக்குது எப்படின்னு செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் எண்ணெய் சூடானதும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிட்டும். வதங்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துருங்க. அப்புறம் லேசாக வதங்கினதுக்கப்புறம் வந்து கறி லீஃப் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து வதங்கி வரட்டும். நீங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக செய்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா வச்சுக்கோங்க, கெட்டு போயிடும். மதியத்தில் ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். பசங்களால் வந்து மதியம் சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினது பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள் எந்த நல்லா வதங்குறதுன்னு. இப்படி வதங்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாதம் வந்து வடித்து தான் இதுக்கு சேர்க்கணுங்க. அதனால் சாதம் வடிச்சுக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கிறப்ப தான் சீக்கிரம் வந்து வெங்காயம் வதங்கும். அதுக்காக தான் இதுக்கு வந்து நீங்கள் சாதம் வந்து கொஞ்சம் பலன்னு வடிச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி எதுக்கு ஃபஸ்ட்டே சேர்க்குறோன்னா அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சேர்க்குது. உங்களுக்கு இப்படி விருப்பம் இல்லைன்னா நீங்கள் லாஸ்ட்டாக கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து 3 கேரட் துருவி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். காய் சீவிர கட்டிருக்குல அதான் சீவரம் சீவி எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா வதங்கி வந்துருச்சு. கொஞ்சம் மீடியமில் வச்சு மூடி எடுங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேகும். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இதிலே தண்ணி சரியாக வந்துடும். மூடி எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடிட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஒன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்திங்கன்னா இது நல்லா ஆவிலே வெந்துடும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்தளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு. அப்புறம் இதை வந்து தனியாக நல்லா ஃபுல்லாக ஆறட்டுங்க. அதேமாதிரி சாதமும் வடித்து ஆற வச்சுடுங்க. ஆற வச்சுட்டு ரெண்டுமே ஆறினதுக்கு சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் இதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லஞ்ச் பாக்ஸில் வந்து பேக் பண்ணி கொடுத்து விடுங்க. சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.